முருக பக்தர்களே, முருகனின் முதல் திருமணம் எப்படி நடைபெற்றது தெரியுமா? இப்போது அதைப் பற்றிய ஒரு அழகான ஆன்மீக வரலாற்றை பார்க்கலாம். அசுரர்களின் கொடுமையை முடிவுக்கு கொண்டுவர சூரபத்மன் மீது போரிட்டு வெற்றி பெற்றார் முருகப்பெருமான். அந்த வெற்றி தேவலோகத்திற்கே ஒரு பெரிய நிம்மதியை அளித்தது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்து முருகனை போற்றி வணங்கினர். போருக்குப் பிறகு சிறிது ஓய்வு எடுக்க வேண்டும் என்று எண்ணிய முருகன் இந்திர தேவனிடம் ஏற்ற புனித இடம் எது என்று கேட்டார். அப்போது இந்திரன், பரங்குன்றம் எனும் தெய்வீக சக்தி நிறைந்த மலை உண்டு, அது உங்களுக்கு மிகவும் ஏற்றது என்று கூறினார். முருகன் அந்த திருப்பரங்குன்றம் மலையை அடைந்து தம்முடன் தேவர்களையும் அழைத்துச் சென்றார். அங்கு உள்ள சிவன் கோயிலில் சிவபெருமானை மனமார வணங்கி தியானத்தில் அமர்ந்தார். அந்த புனிதத் தலம் முருகனுக்கு மிகவும் பிரியமானதாக மாறியது. அந்த நேரத்தில் இந்திரன் பணிவுடன் முருகனை அணுகி, சுவாமி, உங்களுக்கு திருமண வயது வந்துவிட்டது. எனக்கு தெய்வானை என்ற மகள் உள்ளாள். அவள் உம்மை கணவராகப் பெற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கடுமையான தவம் செய்து வருகிறாள் என்று தெரிவித்தார். தெய்வானை சாதாரண தேவக்கன்னி அல்ல, ஒழுக்கம், பக்தி, தியாகம் நிறைந்தவள். முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்தாள். அவளின் அன்பும் பக்தியும் முருகனின் அருளை பெற்றது. அவளின் தவப் பலனை மதித்த முருகன் திருமணத்திற்கு சம்மதமளித்தார். பின்னர் தேவர்கள், முனிவர்கள், தெய்வங்கள் அனைவரும் சாட்சி நிற்க திருப்பரங்குன்றத்தில் முருகன் மற்றும் தெய்வானையின் திருமணம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருமணம் ஞானமும் பக்தியும் சேரும் தெய்வீக இணைப்பாக கருதப்படுகிறது. அதனால்தான் திருப்பரங்குன்றம் இன்று வரை திருமண பாக்கியம் தரும் திருத்தலமாக போற்றப்படுகிறது. முருகன் அருள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, துணிவு, நம்பிக்கை தரட்டும். இந்த மாதிரி ஆன்மீக வரலாறு மற்றும் பக்தி தகவல் வீடியோக்கள் வேண்டும்னா காஸ்மிக் ராசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா போற்றி என்று பதிவு பண்ணுங்க. நன்றி. ஓம் சரவண பவ. உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா போற்றி என்று பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ. இந்த ஒரு மந்திரத்தில் முருகப்பெருமானின் முழு சக்தியும் அடங்கியுள்ளது. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதி சப்தம், எல்லா உருவங்களுக்கும் முன்னால் இருந்த தெய்வீக ஒலி. சரவண என்பது சரவணப் பொய்கை, அங்கேதான் முருகன் அவதரித்தார். பவ என்பது பிறப்பு, உருவாகுதல், தெய்வீக வெளிப்பாடு என்று அர்த்தம். அதனால் ஓம் சரவண பவ என்று சொல்வது முருகப்பெருமானின் அருள் சக்தியை நேரடியாக அழைப்பதற்கான மந்திரம். இந்த மந்திரத்தை மனதில் நம்பிக்கையுடன் ஜபித்தால் பயம் குறையும், மன அழுத்தம் அகலும், தடைங்கள் விலகும், துணிவு, தெளிவு, வெற்றி கிடைக்கும். 6 எழுத்து ச ர வ ந ப வ முருகனின் 6 முகங்களின் சக்தியையும் குறிக்கிறது. நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். ஓம் சரவண பவ. அருள் நிச்சயம் சேரும்.